அறநிலையத்துறையினுடைய காசிலே இருந்து கல்லூரி கட்டக்கூடாது, அந்த கோவில் காசிலே இருந்து பள்ளிக்கூடம் கட்டக்கூடாதுன்னு இந்த முட்டாள்தனமான கருத்துக்களை இப்போது பேசுகிறார்களே, இது என்றைக்காவது எம்ஜிஆர் பேசியிருக்கிறாரா? ஜெயலலிதா பேசியிருக்கிறாரா? அப்ப எம்ஜிஆர் அவர்கள் இது இன்னும் அதிகமான பள்ளிக்கூடங்களாக மாற்றினாரு. காது கேளாதவர் பள்ளியெல்லாம் அவர் உருவாக்குறாங்க அவங்க அதிமுக ஆட்சி காலத்துல. இந்த அறநிலையத்துறை ஆமா, திமுக ஆட்சி காலத்துல மறுபடியும் 2021 ஒரு 6 கல்லூரி கட்டுறாங்க. ஏறத்தாழ 41 நிறுவனங்கள் இருக்கிறது. இந்த மாதிரி பள்ளிகள் கல்லூரிகள் ஏறத்தாழ 39,000 பேர் படிக்கிறாங்க. எதுல? அறநிலையத்துறையிலிருந்து வரக்கூடிய வருமானத்திலிருந்து கட்டப்பட்ட பள்ளி கல்லூரிகளிலே 39,000 மாணவர்கள் படிக்கிறான். அதுல பார்வையற்றவர்களும் இருக்கான், காது காலாதவரும் இருக்கான். அப்ப இவர்கள் அத்தனை பேருடைய வாழ்வாதாரத்தின் மீதும் அவர்களுடைய அறிவு கண்கொண்டு அவர்கள் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய இடத்துல அதையெல்லாம் இழுத்து மூடுறான்னு சொல்லக்கூடிய குரல் யாருடைய குரல்? RSS குரல், பாஜகவின் குரல். அதை ஏன் பழனிசாமி பேசுகிறார்? பழனிசாமிக்கு RSS ஒரு பிரச்சாரகராகவே அவர் மாறிட்டார். நீ அதிமுகவினுடைய கட்சியை வலிமைப்படுத்துவதற்காக தமிழகத்தை காப்போம்னு சொல்லிட்டு நீ கடைசியில போய் கட்சியவே காப்பாற்ற முடியாத பழனிசாமி தெரு தெருவா போய் RSS பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. 2021 மறுபடியும் அறநிலையத்துறையினுடைய காசுல இருந்து கல்லூரிகள்லாம் கட்டணும், 6 கல்லூரி கட்டணும்னு திமுக அரசு முடிவெடுத்த போது கோர்ட்டுக்கு போயிட்டான் பார்ப்பனர்கள் பூரா. கோர்ட்டு சொல்லிருச்சு அது தவறே கிடையாது.